இனத்திற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களால் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவு மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையை, உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருள் ஈட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் பிரிவான இன்பத்துப்பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய